Hi friends, இந்த வீடியோல நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல கேட்டிருந்த வெஜிடபிள் செல்லிங் பிளேசெட் வந்து வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸில் சின்ன சைஸில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வந்து நம்ம இப்போ ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி ஒட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கொஞ்சோண்டி கார்ட்போர்டு வந்து தெரியுது இதில் சென்டரில், அதை கூட நம்ம கவர் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது மேலே வந்து நம்ம மஷ்ரூம் வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் கவர் பண்ணாமலே நம்ம இந்த மாதிரி பாக்ஸை மேலே வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது கார்ட்போர்ட்லேயே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மேலே ஒட்டணும், ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து கீழே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ஃபுல்லுமே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெஜிடபிள் ஷாப்பில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மெஷின் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதை தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லுமே எழுதிக்கோங்க. அடுத்து வந்து இதில் அளவு காட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஆரோ மார்க் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டில் கூட கட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு அட்டையை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் வரைஞ்சோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆரோ மார்க் வந்து உங்களுக்கு அசைகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த கம்மல் பேஸ் இருக்கும்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு வந்து அந்த ஆரோ மார்க் தெரியணும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்கெட்சிட்டே வரைஞ்சிக்கலாம், அல்லது இந்த ஆரோ மார்க்கை அப்படியே ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம அசைகிற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்மல் பேஸ் எடுத்திருக்கேன். அந்த ஆரோ மார்க்கில் வந்து அழுத்தி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதை அப்படியே அந்த பாக்ஸில் வந்து சேர்த்து வச்சு அழுத்திடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கும். பின்பக்கம் வந்து உங்களால் அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த சொரையை மாட்ட முடியும் அப்படின்னா மாட்டிக்கலாம். இதுவே ஸ்ட்ராங்காக தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆரோ மார்க் வந்து அந்த மெஷினில் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த பிளாஸ்டிக் மஷ்ரூம் பாக்ஸ் வந்து மேலே வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம பாக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அடுத்து வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி இது மேலே வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஈஸி ட்ராயிங்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பென்சில்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அது எல்லாமே என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக அழகாக இருக்கும். நம்ம க்ரேயான்ஸோ கலர் பென்சிலோ யூஸ் பண்ணுறத விட இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் அந்தந்த கலரில் கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேப்பரில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கார்ட்போர்டில் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த ஒரு கார்ட்போர்டில் வேணாலும் நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதையுமே திருப்பியும் அதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒட்டும்போது பார்த்திங்கன்னா இப்போ கேரட்டில் அந்த மேலே இருக்க க்ரீன் கலர் லீவ்ஸை மட்டும் நம்ம கார்ட்போர்டில் ஒட்டாமல் அந்த கேரட்டை மட்டும் ஒட்டும்போது அந்த இலை வந்து அசைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். மற்றது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒட்டிடலாம். இப்போ டொமேட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க க்ரீன் வந்து 2 இது மட்டும் லைட்டாக வெளியில் இருக்க மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கார்ட்போர்டில் ஒட்ட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றிலையும் பார்த்து ஒட்டும்போது கொஞ்சம் இன்னும் அழகாக நமக்கு லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ஒட்டிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கார்ட்போர்டில் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் தான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய வரைஞ்சி பெருசாக சிறுசாக அந்த மாதிரி வரைஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து 2 பக்கமுமே அந்த வெஜிடபிள் தான் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இல்லை ஒரு சைடு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னா இதே மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ ரெடி பண்ணியிருக்கோம், அப்புறம் பிரிஞ்சால் இருக்குது, அப்புறம் கேரட் இருக்குது. இது வந்து நீங்கள் கேபேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம மடக்கி விட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து இது வந்து லேடிஸ் ஃபிங்கர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இது ஆனியன் பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து சில்லி க்ரீன் சில்லி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ எல்லாமே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கலர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஷாப்புக்கு போன உடனே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சின்னதாக கூட மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கார்ட்போர்டில் சின்னதாக ஒரு ரவுண்ட் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அட்டையில் வந்து நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த கார்ட்போர்டோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் அழகாக ஒட்டிடலாம், அல்லது நீங்கள் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி கூட பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி. இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கூட மாதிரியே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து மேலே வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் கூட வந்து எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி செஃப் செட்டில் வந்து பவுல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வர்ற கஸ்டமர் வந்து கையில் கூட கொண்டு வருவாங்கள்ல வாங்கிட்டு போகிறதுக்கு வெஜிடபிள்ஸை. ஸோ அதுக்கு வந்து இதே மாதிரி தான் கார்ட்போர்டு வந்து ரவுண்டாக ஒன்று கட் பண்ணியிருக்கோம். அட்டையில் வந்து கொஞ்சம் நீளமாக அகலம் அதிகமான பீஸாக கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு இன்னொரு பீஸ் வந்து நீளமாக கட் பண்ணி இதை வந்து கைப்பிடி மாதிரி 2 பக்கமும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கையில் ஒரு கூட கொண்டு வர்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கடையில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்டில் ஒரு பக்கம் இருக்கிற அட்டையை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பக்கம் இந்த மாதிரி மடக்கிட்டு அடுத்து இன்னொரு 2 பக்கமும் இதே மாதிரி மடக்கிக்கோங்க. அந்த மடிப்பு வந்து இடத்துல வந்து 4 பக்கமும் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த பீஸை வந்து உள்ளே கூடி மடக்கி விட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒட்டிக்கலாம், ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியும் பின் பண்ணிக்கலாம். அதாவது மேட்ச் பாக்ஸில் உள்ளே வந்து அடிப்பட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம பெரிய சைஸ் பாக்ஸாக ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம அடுக்கி வச்சு கடையில் வந்து முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இன்விடேஷன் கார்ட்லேருந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம அந்த அளவுக்கு தான் வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெடி பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த 2 பாக்ஸ்லேயே அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து நிறைய ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னுமே 2 பாக்ஸ் ரெடி பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி கடையில் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த வெஜிடபிள் செல்லிங் செட்டுக்காக நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த வெஜிடபிள் பாக்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் கஸ்டமர் கொண்டு வரதுக்கு கூட, நம்ம வெஜிடபிள் ஷாப்பில் எடுத்து வைக்கிறதுக்கு சின்ன கூட, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு மெஷின். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கார்ட் ஸ்வைப்பிங் மெஷின் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ காய்கறி கடையில் பில் போடுறதுக்கு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணுன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள் செல்லிங் செட்டை யூஸ் பண்ணி பாப்பா 2 பேரும் விளையாண்டு காட்ட போகிறாங்க. இப்போ பாருங்கள், பாப்பா வந்து காய்கறியெல்லாம் வாங்க வந்திருக்கா. ஸோ பேஸ்கெட் வந்து கடைக்காரங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த சின்ன பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வைக்கிறா. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு கடைக்காரங்கிட்ட கொடுத்த உடனே அவங்க வந்து இதோட வெயிட் செக் பண்ணி எவ்வளோ பில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து அவங்களோட கஸ்டமரோட கூடையில் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்து கார்டு வந்து கொடுக்குறாங்க. பில்லுக்கு வந்து கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினில் வந்து பே பண்ணிவிட்டு அவங்களோட வெஜிடபிள்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம கார்ட்போர்ட் பேப்பரில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த வெஜிடபிள் செல்லிங் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.